இப்போ வந்து நம்ம காலர் தைச்சாலும் க்ளோஸ் நெக் தைச்சாலும் நம்மளுக்கு இங்கேருந்து டிசைன்ஸ் ஏதாவது வேணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 1 இன்ச் வச்சு ஒரு மார்க் கொடுத்துடணும். மார்க் கொடுத்துட்டு அங்கேருந்து லோவாக வேணுன்னா லோவாக வச்சுக்கலாம். எனக்கு மீடியமாக போதும் அப்படின்னா நம்ம சின்னதாக வைக்க போகிறோன்னா ஒரு 4.5 வச்சுட்டு அகலம் வந்து ஒரு 2 இன்ச்சுக்குள்ளே, ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப பெருசாக வேணான்றதுனால நம்ம மீடியமான சைஸ் எடுக்கிறோம். எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே சென்டரில் வந்து ஒரு 1/2 இன்ச் வச்சிடணும். ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம இங்கே சென்டரில் ஒரு 1/2 வச்சு இந்த கார்னரில் வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் இப்படி கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஆர் ஷேப் வந்துடும். இதை ரொம்ப மேலே தூக்காமல் கொஞ்சம் டவுனில் வந்தால் இன்னமும் கொஞ்சம் நல்லாவே அவ்வளோதான். இப்போ கட் பண்ண போகிறோம் பாருங்கள். நம்ம பேப்பர் கேன்வாஸ் வச்சு பண்ணோம்னா அந்த ஷேப் நல்லா அழகாக வந்துடும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பெருசாக போடாமல் கொஞ்சம் குட்டியாக போட்டோம்னா நல்லா முதுகில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக பதிஞ்சிடும். இப்போ பாருங்கள் ஆர்ட் வந்துடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.